எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். இன்னும் ஒரு 2 நாளில் நரசிம்ம ஜெயந்தி வருது. நாளைக்கு இல்லை, நாளன்னைக்கு தர்ஸ்டே. நரசிம்ம ஜெயந்திக்கு என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நரசிம்மரை நினச்சா உடனே அந்த காரியம் நடக்கும். எப்படின்னா, பிரகலாதனுக்காக நரசிம்மர் என்ன பண்ணார்னா, இவன் எதை காட்டி அதிலிருந்து வருவார் நாராயணன்னு சொல்லுவானோன்னுட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஒரு பக்தனுக்காக ஒரு அவதாரம் எடுக்கிறதுக்கே ஒரு பெருமாள் அப்படி காத்துக்கிட்டு இருந்தார்னா, அந்த பக்தன் எப்படிப்பட்ட பக்தனாக இருக்கான்னு பாருங்கள். அந்த நரசிம்ம ஜெயந்தியை நம்ம கொண்டாடலாம். எப்படின்னா, ஒரு பானகம் அவருக்கு பிடிச்சது, ரொம்ப பிடிச்சதுன்னா அவருக்கு பானகம் தான். சும்மா சிம்பிளானது இல்லையா? பானகம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்க. வாசப்படி இருக்கு இல்லையா? வாசப்படியில் தானே வதம் பண்ணார் அவர் இரண்யகசிபுவை. அதனால் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வாசப்படிக்கு பூஜை பண்ணுங்க. கார்த்தாலையும் சரி, சாயந்தரமும் சரி. சாயந்தரம் ரொம்ப விசேஷம். அந்த 6 மணிக்கு பூஜை பண்ணினா வாசப்படிக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பூ போட்டு ஒரு அட்சத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷ்ணம் பத்திரம் மிருத்யும் நமாமிகம். எவ்வளவு சொல்ல முடியுமோ அன்னைக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நரசிம்மர் யாரோடைய பிரார்த்தனையை அதே க்ஷணத்தில் நிறைவேற்றுவார் என்பது நிச்சயம். எல்லாரும் நரசிம்மர் ஜெயந்தியை கொண்டாடுவோம். ஓம் நமோ நாராயணாய. என்னோடய சேனல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.